அங்கே நிறைய பேர் போஸ்டிங்லாம் மாறப்போகுது, தூக்க போகிறாரு அப்படின்ட்டு. இப்போ கிட்டத்தட்ட புஷி ஆனந்துக்கே அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். அது உண்மையா? எந்த இல்லைங்க, அது நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. புஷி ஆனந்த விஜய் வந்து ஒரு மரியாதையான இடத்துல தான் வைப்பார். இப்போ கூட நீங்கள் பேசும்போது ஜான் ஆரோக்கியசாமியோட கை ஓங்கியிருக்கு அப்படின்னு. அதாவது என்னென்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஆரம்பத்துலேருந்தே அவர் வந்து புஷி ஆனந்த் மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கார். அது ஒரு ஆடியோவெல்லாம் வெளியில் வந்துச்சு. அவர் வந்து தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்க்குறாரு, கட்சிக்கு யார் தலைவர்னே தெரியல, அவரா விஜயானே தெரியலங்கிற மாதிரிலாம் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். அவருக்கு அது உறுத்தலாக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா, இப்போ திமுகவில் என்ன நடக்கும்னா, பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், உதயநிதி அப்படி தான் படங்கள் இருக்கும். அதிமுகவுக்கு போனீங்கன்னா அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அப்படி தான் இருக்கும். இங்கே விஜய் பக்கத்திலே புஷி ஆனந்த். புரியுதா உங்களுக்கு? அந்த ஈக்குவல் இடத்த கொடுக்குறாங்கல்ல, அது வந்து கட்சியில் இருக்கிற மற்ற பெரிய தலைகளை கண்ணை உறுத்தும்ல கட்டாயமாக. அதைத்தான் வந்து அவங்க சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. ஆனாலும் புஷி ஆனந்துக்கு மரியாதையான இடத்தை எப்போவுமே விஜய் கொடுப்பாரு. அவருடைய நிழலாகவே புஷி ஆனந்த் இருக்காரு. அவருக்கு வந்து பதவி பறிப்போ பதவி குறைப்போ வராதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.